ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா 10 ரூபா கோனேஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸ் போட்டர்லேருந்து மோர், தயிர், ரஸ்னா, பாதாம் மில்க், ரோஸ் மில்க் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு ஜூஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, அப்புறம் ஜூஸ் கடையில் போடுற சில ஜூஸோட சீக்ரெட் மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கோனேஸ்ல வந்து ஐஸ் வச்சு கொடுப்பாங்க, கிளாஸ் தெருவுலலாம் வந்து விற்பாங்க. இது வந்து நம்மளே கடையில் செஞ்சு விற்கலாம். அந்த ஐடியாவை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் கடையில் வித்துட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஃப்ளேவர் நிறைய ஃப்ளேவர் வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறப்ப நல்லா சேல்ஸ் ஆகும். இதுக்கு இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 லிட்டர் பால், சரிங்களா. ஃபுல் கிரீம் மில்காக எடுங்க, அல்லது நாட்டு மாட்டு பால் எடுத்தாலும் ஓகே. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே காய்ச்சி ஆற வச்சு இதில் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அந்த பாத்திரத்தில் அப்படியே மாற்றி வச்சிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான சீனி, சரிங்களா. சீனி வந்து ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னா 1 லிட்டருக்கு வந்து 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரும். உங்கள் ஸ்வீட்னஸ் தக்கன எடுத்தாங்க. நான் வந்து 225 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு முக்கியமாக தேவை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டெபிளைசர், சரிங்களா. இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் பார்த்து வாங்கிக்காங்க. பேக்கரியில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் எங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் இதுக்கு கடை இருக்குது, சரிங்களா. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நம்மகிட்ட கூட வாங்கிடலாம். உங்கள் வீட்டுக்கு ஒரு டைம் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுடலாம், ஓகேங்களா. இன்னைக்கு என்ன ஃப்ளேவரில் பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதுக்கான எசன்ஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து பீட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பீட்ரு வேணும், சரிங்களா. அப்படி பீட்ரு இல்லாத பட்சத்தில் மிக்சியில் போட்டு அடிங்க. கையால் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சா ஐஸ்கிரீம் வந்து ஒழுங்காக வராது. ஜூஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெளிவாக வரும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் தெளிவாக மெஷர்மெண்ட்டோட சூப்பராக சொல்லி காமிச்சிருந்தேன். ரைட், 225 கிராம் சீனி எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அடுத்த ஐஸ்கிரீம் ஸ்டெபிளைசர் வந்து 1 கிலோவுக்கு வந்து 30 கிராம், சரிங்களா. இன்னைக்கு வந்து 30 கிராம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ரைட், 30 கிராம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டெபிளைசரை வந்து அப்படியே சக்கரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். சீனி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். நான் வெறுமனையா போட்டால் இது வந்து கட்டி பிடிக்கும், ஓகேங்களா. அதனால இது கூட சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். ரைட், இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டெபிளைசரை வந்து நல்லா சீனி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ரைட், ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ், அதாவது எப்பவும் நம்ம ஜூஸ் விடுற மாதிரி தான் 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml விடுவோம்ல, அதே மாதிரி கரெக்டாக 1.25 ml நான் வந்து கரெக்டாக அரை மூடி விடுறேன், சரிங்களா. இது வந்து 1.25 ml. இதை வந்து நம்ம அப்படியே பாலில் சேர்த்துடலாம். நான் வந்து மூடி அளவில் விடுறேன். மூடி இல்லாதவங்க ஸ்கூப் வாங்கிக்காங்க. நம்மகிட்ட ஜூஸ் எசன்ஸ் வாங்குற எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கூப் கொடுத்துருப்பேன். அதை வச்சு கூட நீங்கள் சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து சேர்த்துட்டோம், ரைட்டுங்களா. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலான ஒரு கலர் வந்துடும். பட்டர்ஸ்காட்சோட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த கலர் வந்து அப்படியே இதில் வந்துடும், ஓகேங்களா. ரைட், இந்த கலரில் தான் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சீனியும் ஸ்டெபிளைசரும் உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டாச்சு. இனிமேல் நம்ம இதை அப்படியே மிஷினை வச்சு பீட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரு வந்து ரெடியாக இருக்குது. வேணும்னா டேக் ப்ராடக்ட்லோட கொடுக்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க. பீட்ரு இருக்கு பெஸ்ட், ஓகேங்களா. அப்படி இல்லைனா மிக்சியில் அடிங்க. இப்போ நம்ம பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பராக பீட் பண்ணிட்டோம். இனிமேல் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கோனில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக மூடி போட்டு தான் வைக்கணும், சரிங்களா. மூடி போடாமல் வைக்கக்கூடாது, மூடி போட்டு தான் வைக்கணும். நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தாலே போதும், ஐஸ்கிரீம் வந்து ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு, சரிங்களா. இப்போ வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு, ஆனால் இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் வந்து கலர் இருக்காது, சரிங்களா. அது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ நம்ம கடையில் வந்து ரோஸ் மில்க், பிஸ்தா இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். ரோஸ் மில்க் பண்ண வீடியோ வந்து இருக்குது, சரிங்களா. ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். பாலை காய்ச்சிட்டு நம்ம நிற்கிற இடத்துல இன்னும் ஃப்ரீசரில் வச்சா இது வந்து இதுவாயிரும். இது வந்து நல்லா லாபமாக விற்கலாம், சரிங்களா. இந்த கோன் வந்து இது பேக்கெட் வந்து 50 இருக்கும், அப்படியே 50 ரூபா, சரிங்களா. இந்த கோன் ஒரு கோன் வந்து 1 ரூபா வரும். பேக்கரி மெட்டீரியல், ஐஸ்கிரீம் மெட்டீரியல் இந்த மாதிரியான ஹோல்சேல் ஷாப்பில் வந்து இது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இது வந்து ஒன்னே ஒன்று மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஓவரா ஃப்ரீஸ் ஆயிட்டு
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக பார்க்குறப்ப இதுவாக இருக்கும், இது கூட சேர்ந்த பிறகு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 50 ml இருக்குது இந்த ஐஸ்கிரீமில், சரிங்களா? 50 ml எடுத்து நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 1 கிலோவில் வந்து 20 ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணலாம், சரியா? 20 ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கலாம், 10 ரூபாய்க்கு விற்கலாமா, 15 ரூபாய்க்கு விற்கலாமா, உங்கள் ஏரியாவில் எப்படி விற்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். பட்டர்ஸ்காட்ச் வந்து கலர் மட்டும் இருக்காது, சரிங்களா? கலர் இருக்காது. ஆனால் இதில் வச்ச உடனே இந்த ஐஸ்கிரீமோட லுக் வந்து சூப்பராக வந்துடும். அதே மாதிரி இதில் வந்து எல்லா ஃப்ளேவரும் பண்ணலாம். நம்ம பாலில் பாதாம் பண்ணலாம், ரோஸ் மில்க் பண்ணலாம், பிஸ்தா பண்ணலாம், சாக்லேட் பண்ணலாம். பாலில் நம்ம அந்த ஃப்ளேவர் சேர்த்தோன்னே அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டெபிலைசரை போட்டு பீட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இதில் எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு வந்து 1 கிலோ, சரிங்களா? 1 கிலோ ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம வந்து இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம்னே எடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சிக்காங்க. 50 கிராம் கணக்காகனா 20 ஐஸ்கிரீம் எடுத்துடலாம், சரிங்களா? 20 ஐஸ்கிரீம் எடுக்கிறப்போ நமக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விற்க போகிறீங்க, 10 ரூபாய்க்கு விற்க போகிறீங்களா, 15 ரூபாய்க்கு விற்க போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து லாபம் வந்து நிற்கும். அதே மாதிரி இதோட செலவு பார்த்தா 1 லிட்டர் நாட்டு மாட்டு பால் 50 ரூபா, பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸுக்கு ஒரு 5 ரூபா சேர்த்துக்காங்க. அப்புறம் பீட் பண்ணுறதுக்கு கேஸுக்கு ஒரு 15 ரூபா போட்டுக்காங்க அதிகபட்சமாக, சரிங்களா? 70 ரூபா. அப்புறம் சீனிக்கு ஒரு 15 ரூபா போட்டுக்காங்க. ஐஸ்கிரீம் ஸ்டெபிலைசருக்கு ஒரு 25 ரூபா போட்டுக்காங்க. லூஸான கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப டைட்டாக போடல. ஒரு 110 ரூபா செலவில் நீங்கள் 20லேருந்து அதுக்கு மேலே கூட ஐஸ்கிரீம் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. கடை வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. கடை வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.